வாழ்க்கையில யாருக்கெல்லாம் ஃப்ளைட் ஏறி வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது? வேலைக்காக இருந்தாலும் சரி, தொழிலுக்காக இருந்தாலும் சரி, இல்லை வேற எது டூருக்காக இருந்தாலும் சரி, வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் படைத்த ஒரு 6 ராசிக்காரங்க. அது யார் யார் அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்க போறோம். நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரண். ஸோ விமானம் மட்டுமல்லங்க, கடல் விட்டு கடல்ல பயணம் செஞ்சு கண்டம் தாண்டி கண்டம் போகக்கூடிய யோகம் ஒரு 6 ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இந்த ராசியின் அடிப்படையில் வந்துடும். ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கிறது தனி, இது ராசியின் அடிப்படையிலே கண்டிப்பா அந்த பலனை கொடுத்துரும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 ராசிக்காரங்களுக்கு இயற்கையாக அந்த யோகம் உண்டு. அதுல முதல்ல வரக்கூடியது மிதுன ராசிக்காரங்க. இந்த காற்று ராசி நீர் ராசின்னு ஜோதிடத்துல உண்டு. அப்படிப்பட்ட இந்த காற்று ராசியில முதல் ராசியா வரக்கூடிய மிதுன ராசி. ஸோ மிதுன ராசியில பிறந்தவங்க, அடுத்து நீர் ராசியா வரக்கூடிய கடக ராசியில பிறந்தவங்க, அதற்கு அடுத்து துலாம் ராசி மற்றும் விருச்சக ராசியில பிறந்தவங்க, இதற்கு அடுத்து கும்ப ராசி மீன ராசியில பிறந்தவங்க. ஸோ இந்த 6 ராசிக்காரர்களுக்கு விமானத்துல ஏறி பயணம் செஞ்சு வெளிநாட்டுல போய் ஒரு வேலை பார்க்கறதுக்கு, ஒரு தொழில் பண்றதுக்கு, அல்லது வெளிநாட்டு நபர்களை தொடர்பு ஏற்பட்டு வெளிநாட்டுல போய் வசிக்கிறதுக்கு ஒரு யோகம் உண்டு. ஸோ இந்த 6 ராசிக்காரங்க ஏதோ ஒரு காரணத்து ரீதியாக வெளிநாட்டு செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணால் அந்த முயற்சியும் சக்சஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு காரண ரீதியாகவும் ஒரு வேலை தொழில் பார்ப்பதற்கு வெளிநாட்டுக்கும் விமானத்தில் ஏறி பயணிக்கக்கூடிய யோகமும் இவங்களுக்கு உண்டு. ஸோ அந்த முயற்சியில ஈடுபடும் போது இந்த 6 ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அது சக்சஸ் கொடுக்கும். சரிங்களா? மற்ற ராசிக்காரர்களை ஒப்பிடும்போது இந்த 6 ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் அதிகம் இந்த வெளிநாட்டில். சரிங்களா?